உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிராமத்து முறையில் முருங்கைக்கீரை சேர்த்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 200 கிராம் இது. இதில் 1/4 டம்ளர் துவரம் பருப்பும் 3/4 டம்ளர் கடலை பருப்பு. இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இதுலேயே ஒரு 2 அரிசி போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ உருண்டை கொஞ்சம் கெட்டிமாக வரும். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான புளி நல்லா கையில் பிடிச்சா ஒரு புளி நல்லா இருக்கும். காரக்குழம்பு கொஞ்சம் புளிப்பு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அந்தளவு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த குழம்புக்கு மசாலா 2ஐயும் வறுத்து தான் அரைக்க போகிறேன். மிளகாவும் மல்லியும் வறுத்து அரைச்சா அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால் நான் இது 2ஐயும் லேசாக வறுத்துக்கிறேன். ஒரு 12 மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் மல்லி 2ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் உருண்டை பண்ணுறதுக்கு மிக்சியில் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடயே 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு அரைச்சாக்கா சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு கிண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு கூட தேவையான வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய், ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் அரைச்சாச்சு, அதனால் 2 இது சரியாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ நான் இந்த உருண்டை செய்கிறது முருங்கைக்கீரை போட்டு தான் செய்ய போகிறேன். நல்லா நான் 2 புடி முருங்கைக்கீரை தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுப்போம். இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா கையில் சேர்த்து நல்லா உருட்டிக்கங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உப்பு காரம் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா சேர்த்துட்டு உருட்டிக்கங்க. அது நல்லா உருட்டி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம், எல்லாத்தையும் ஒரே சைஸை. இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் நான் தண்ணி இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் தட்டு வச்சு இந்த உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அதில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. அந்த அளவுக்கு இப்போ வெந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சுக்குவோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 2 பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கடல் பாசி, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பொரியிற அளவு விட்டுருங்க. இது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் கொஞ்சமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2ம் வெட்டி வச்சுருக்கேன். அப்போ அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் பெரிய வெங்காயமாக போட்டாலும் சரி, சின்ன வெங்காயமே சேர்த்துக்கிட்டாலும் சரி, நான் 2ம் சேர்த்து போட்டிருக்கேன். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. அது கூட ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் அந்த கலர் மாறுற அளவுக்கு வதக்குங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ நல்லா அது 2ம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. கடைசியில் நம்ம குழம்பெல்லாம் கூட்டும்போது பத்தலை அப்படின்னா அந்த நேரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதை சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்கிறது ஈஸியாக இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால் இதை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த நேரத்துக்கு.
இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுப்போம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதும் நம்ம மிளகாவும் மல்லியும் வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவு இது சேர்த்தாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் நம்ம அதில் உள்ள மசாலாவை கழுவி கொஞ்சம் சேர்த்துப்போம். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா இந்த கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் வதக்கிட்டு இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துப்போம். அதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம ஊற்றிக்கலாம். குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உருண்டையெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த புளியோடையே சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே உருண்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டை நல்லா வெந்திருக்கு. ஒரு ஏதாவது கத்தி இந்த மாதிரி சார்ஃபாக உள்ளதில் குத்தி பாருங்கள், ஒட்டலை அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் எடுத்து இதில் ஆற வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் அந்த ஆற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருண்டை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவு தேவையோ அது சேர்த்துக்கோங்க. பாக்கி நீங்கள் அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பருப்பு உருண்டை ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்த்தியும் கூட. குழம்புல போட்டு சாப்பிடாத பசங்களுக்கு சும்மாவும் கொடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா கீரை பருப்பு ரெண்டும் நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுட்டோம். இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த உப்பு காரம் இதெல்லாம் புளிப்பெல்லாம் இந்த உருண்டையில் கொஞ்சம் ஏறட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சோன்னே நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.